அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது மிக மிக விசேஷம் பொருந்திய பல சிறப்புகள் சேர்ந்த ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. யார் ஒருத்தங்க இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, எதிரி தொல்லையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் 16ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 31ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய நாள். இது உங்களுக்கு தெரியும். பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய இந்த நாளில் பெருமாளுடைய அவதாரமான கிருஷ்ணர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. இது முதல் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு இரவு 11:13 வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது. நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக இந்த நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி மிக மிக சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். இப்படி சனிக்கிழமை நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யும்போது ஜாதகத்தில் நம்மளுக்கு ஏதாவது சனி தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த நாளில் நமக்கு 888 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆகஸ்ட் மாதம் 8வது மாதம், இங்கே ஒரு 8. அடுத்து அஷ்டமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அடுத்து இன்றைக்கி சனிக்கிழமை, சனீஸ்வரருக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 8. இந்த சிறப்பும் நமக்கு இருக்குது. அடுத்ததாக இன்றைக்கி ஆடி கிருத்திகை இருக்குது. ஆடி மாதத்தில் இந்த முறை நமக்கு மொத்தம் 2 கிருத்திகை இருக்குது. ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்போ கிடச்சிருக்கிறது நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 897 அப்படிங்கிற உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண் சேர்க்கை இருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறனால 8வது மாதம், இங்கே 8ன்னு கிடச்சிரும். அடுத்தது 9ங்கிற நம்பர் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை 2025 ஆட் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். அடுத்தது 7 அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதி 16 ஆச்சா, இதில் வர 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இத்தனை சிறப்புகளும் இந்த நாளில் இருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம், வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி வச்சாலே குபேரர் போல செல்வம் சேரும் என்பது குறித்த பரிகாரம். அடுத்ததாக இன்று இரவு 12 மணிக்குள்ளர நம்மளுடைய விருப்பங்கள் 8 விதமான விருப்பங்களையும் ஒரு முறை எழுதணும் அப்படின்னாவே 8 நாட்களுக்குள்ளே நிறைவேறும் என்பது குறித்து ஒரு பரிகாரம். அடுத்ததாக 8 மிளகை வச்சு அற்புதமான ஒரு பரிகாரம். அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி நைட்டு 11:13 செய்யும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். 8000 பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் ரெடி பண்ணி நம்மளுடைய வீட்டில் இந்த டைமுக்குள்ளே தெளிப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்த பரிகாரங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி சூழ்நிலை காரணமாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எதுவுமே செய்யலை, தேய்பிறை அஷ்டமியாக இருந்தும் நீங்கள் இன்றைக்கி காலபைரவர் வழிபாடு செய்யலை, வீட்லேயும் வழிபாடு செய்யலை, கோவிலுக்கும் போகலை, எந்த ஒரு பரிகாரமுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது நிறைவு வாய்ப்பாக எப்போவுமே நம்மளுடைய சேனலினுடைய ஸ்பெஷலே அதுதானே, எல்லா பரிகாரமும் சொல்லுவேன். பரிகாரம் செய்ய முடியலன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஒரு வாய்ப்பை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதையாவது நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க. இன்றைக்கி ஆடி மாதத்தின் கடைசி நாளாக இருக்குது, ஆடி 31. எப்படி இந்த தேதி முடிஞ்சு நாளைக்கு ஆவணி 1ன்னு புதுசாக பிறக்குதோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் இன்று இரவோடு தொலைஞ்சு நாளைக்கு விடியும் பொழுது நமக்கு மாயாஜாலம் நிகழ்த்தக்கூடிய பகல் பொழுது அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சுருந்து பரிகாரங்கள் செஞ்சுருந்தாலும் இதை நீங்கள் அவசியம் செய்யலாம். நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன காரணங்களுக்காக செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் எப்படி முடியுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டம், இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் அனுபவிச்சிங்களோ அதெல்லாம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உங்களை விட்டு நீங்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறதுக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டுமே போதும். சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் தண்ணீர் தேவைப்படுது. இந்த டம்ளர் கண்ணாடியாக இருக்கலாம், பீங்கானாக இருக்கலாம், சில்வர் டம்ளராக கூட இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை எடுத்துக்கோங்க. தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. பைப்பில் வரக்கூடிய தண்ணீரே நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். குடிக்கிற தண்ணீர் வேணுன்ட்டு அவசியம் கிடையாது.
அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு வந்து எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு, கஷ்டங்களை போக்கக்கூடிய சக்தியும் வந்து உண்டு. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை பரிகாரத்துக்குன்னு தனியாக பூஜை அறையில் வச்சுருப்பீங்க அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 8 மிளகு. ஏன்னா இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி திதி இருக்கிறதுனால மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதனால தான் மதிய பதிவில் கூட 8 மிளகு வச்சு சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த பரிகாரம் செஞ்சுருக்கலாம், செய்யாமலும் கூட போயிருக்கலாம். ஆனால் எப்படியாவது உங்களை மிளகு வச்சு இதை செய்ய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவுலையும் அந்த மிளகு வந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 8 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கல்லுப்பு 8 மிளகு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த கல்லுப்பு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 8 மிளகையும் வந்து வச்சுக்கோங்க. இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போது உங்களுடைய கையை உங்களுடைய வயிற்று பகுதிக்கிட்ட வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் தொப்புள் பகுதிக்கிட்ட வச்சுக்கோங்க. முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் இந்த மாதம் முழுக்க வந்து போட்டு படுத்தி எடுத்துச்சோ அந்த பிரச்சனைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்கணுன்ட்டு ஒரு தாய்கிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு சகோதரி கிட்ட சொல்கிற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுங்கள். எங்கள் கணவருக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு, இது நான் விரும்பலை. இந்த மாதிரி கடன்காரன் வந்து வீட்டிலே கேட்டான், இதை நான் விரும்பலை. ஓயாத சண்டை சச்சரவாக இருந்துச்சு, இதெல்லாம் நான் வெறுக்கிறேன். இதெல்லாம் இனிமேல் வேண்டாம், இனிமேல் எனக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புலம்பி தீர்த்துருங்க. இந்த புலம்பல் தான் கடைசி புலம்பலாக இருக்கணும். இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும். சரிங்களா? இப்படி எல்லாத்தையுமே உங்களை விட்டு என்னென்னவெல்லாம் நீங்கணுமோ அதெல்லாம் நீங்கணும்னு வந்து நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு இடது கையில் இருக்கிற இந்த கல்லுப்பையும் மிளகையும் உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த தண்ணீருக்குள்ளே அப்படியே வந்து போட்டுருங்க. இப்போ போட்டுட்டு அந்த தண்ணீரை பார்த்துக்கிட்டே நீங்கள் என்னென்னவெல்லாம் கஷ்டங்கள் சொன்னீங்களோ அந்த கஷ்டம் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சு. நீங்களும் உங்கள் கணவரும் ஒற்றுமையாக இருக்கீங்க, கடனெல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறீங்க, பண கஷ்டமே இல்லை, நோய் நொடி தொந்தரவு இல்லை, எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு நீங்கள் தூங்கக்கூடிய ரூமில் இந்த தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க. திறந்த நிலையில் தான் வைக்கணும். அதாவது எதையும் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓப்பனாக தான் நீங்கள் வைக்கணும். நீங்கள் தூங்குற ரூம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் தலைமாட்டுக்கிட்ட வைங்க. அதாவது நீங்கள் தலை வச்சு தூங்குறீங்க இல்லையா, அந்த தலைக்கிட்டேருந்து கொஞ்சம் தட்டி விடாத மாதிரி பார்த்து தலைமாட்டு பகுதிட்டு இது நீங்கள் வச்சுருங்க. இன்று இரவு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் வரும். நல்ல நிம்மதியாக வந்து தூங்குவீங்க. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் சொல்லிட்டீங்க இல்லையா, அதனால் நிம்மதியாக தூங்குவீங்க. இப்போ நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்குது. இப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனேயும் இந்த தண்ணீரை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு வீட்டுக்குள்ளேயே நின்றுக்கோங்க. வெளியில் போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு 3 முறை சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து ஒரு இடதுபுறம் 3 முறை சுற்றிட்டு உங்கள் வீட்டு டாய்லெட்டில் இந்த தண்ணீரை ஊற்றி ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. இல்லைன்னா சிங்க்லேயே ஊற்றுறதுனாலும் ஊற்றிடலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது ரோட்டில் ஊற்றுறதுனாலும் ஊற்றிடலாம். ஆனால் செடி கொடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் ஊற்றாதீங்க. ஏன்னா இது எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் இழுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது அந்த செடி வந்து நல்லா வளராது. சரிங்களா? அதனால் அந்த தவறு மட்டும் பண்ணிடுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டாய்லெட்குள்ளேயே ஊற்றுறது சிறப்பு. அதன் பிறகு நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ உங்களுடைய விருப்பம். ஒரே ஒரு ரூல்ஸ் என்னென்னா, நீங்கள் உங்களை தலையை சுற்றுனதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் குளிக்கணும். அதனால் காலையில் எழுந்ததும் ஞாபகார்த்தமாக முதல்ல இதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் குளிச்சுக்கோங்க. இது கூடவே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் மணிக்கட்டு பகுதியில் 897 அப்படிங்கிற நம்பரை ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தியோ ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தியோ எழுதிக்கிறது உங்களுக்கு உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமான எளிய பரிகாரம். எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.